வணக்கம். ஹாபி திருவிழா எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு அற்புதமான திருவிழா. இது வரைக்கும் யாரும் நடத்தினதா எனக்கு தெரியல. ஹாபி அப்படின்னாலே பொழுதுபோக்குங்கிறது நேரடி அர்த்தம். அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் ஒண்ணு இருக்கு. என்டர்டைன்மெண்ட் சொன்னாலும் பொழுதுபோக்கு தான். ஹாபினா அந்த பொழுதுபோக்கு நம்மை செதுக்குகின்ற ஒரு அம்சம். ஒரு என்டர்டைன்மெண்ட்ங்கிறது நம்ம ரசிகனா இருந்து ரசிக்கிறது. ஹாபிங்கிறது நம்மளையே ஒரு ஆக்கபூர்வமான ஒரு இடத்துக்கு கொண்டு போற ஒரு அம்சம். இதுதான் என்டர்டைன்மெண்ட்டுக்கும் ஹாபிக்கும் ஒரு வித்தியாசம். பொழுதுபோக்கு என்பது பொழுதை போக்குவதல்ல, பொழுதில் நிற்பது. ஆக்கப்பூர்வமாக பொழுதில் நிற்பது, நிலைத்து நிற்பது. நாளைய கனவு இன்றைய செயல்பாடா இருக்கணும். அதுக்கு நாம செதுக்கிக்கணும். எப்படி செதுக்கலாம்? நமக்கு தேவை என்ன? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இது மூணு தான் சோர்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் நீட்ஸ்க்கு நமக்கு என்ன வேணும்? ஏர்னிங் வேணும், காசு, துட்டு, பணம் வேணும். அதான் லேர்னிங்ல LEARNI என்ற லேர்னிங்ல எல்ல கட் பண்ண ஏர்னிங் தான் இருக்கும். அந்த ஏர்னிங் உரிய அம்சங்களை நம்ம ஹாபில கொண்டு வரணும். உதாரணத்துக்கு ஒரு பள்ளி மாணவர்கள் எடுத்துட்டா ஹாபி எப்படி இருக்கணும்னா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கணும். விளையாட்டை வேடிக்கை பார்க்கறது வேற, ஒரு ஃபேனா. அதுல நமக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது. ஆனா அதே ஸ்போர்ட்ஸ் நமக்குள்ள வந்துருச்சுன்னா ஒரு விளையாட்டு வீராங்கனையாவோ விளையாட்டு வீரனாவும் மாறிட்டோம்னா நமக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும் இல்லையா? வருமானம் வரும், புகழ் வரும், எல்லாமே வரும். ஒரு கலையை கத்துக்கிட்டீங்கன்னாக்கா அந்த கலையை நீங்க ஹாபியா வச்சீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் ஹாபியா வச்சீங்கன்னா நாளைக்கு அது நமக்கு ஒரு சாம்பியன் பட்டம் வாங்கி கொடுக்கும். அதனால சோர்ஸ் இருக்குது, ஒரு ஒழுக்கம் வரும். நாட்டியக்கலை, இயல், இசை, எந்த கலையா இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் வாழ்வியல் கத்துக்கணும். வாழ்வியல ஹாபியா வச்சுக்கணும். வாழ்வியல ஹாபியா வச்சு நம்ம விஷயங்களை கத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம லைஃப் ஃபுல்லா நம்ம ஹாப்பியா இருப்போம். பிரச்சனைகள்லாம் என்னவா மாறும்னா சேலஞ்சா மாறும். அதுதான் ஹாபியினுடைய ஜூஸ். அந்த கோர் சப்ஜெக்ட் அதான் ஹாபி. மிமிக்ரி என்ற கலையை நான் வேடிக்கை பார்த்தேன் ஒரு டைம்ல. அது என்டர்டைன்மெண்ட். இந்த கலையை நான் ரசிச்சேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ள போகிறேன். எப்படி இந்த கலையை நமக்குள்ள கொண்டு வரணுங்கிற ஹாபிக்குள்ள போய் இன்னைக்கு பெரிய பெரிய மிமிக்ரி சாம்பியன்ல நானும் ஒருத்தர் இருக்கேன். இது எனக்கு ப்ரொஃபஷன் ஆச்சு, எனக்கு சம்பாரிச்சு கொடுத்து. இது மூலமா கே பாலச்சந்தர் சார நான் குருவா அடையிறேன். அதுக்கு அடுத்தபடிமா இதே மிமிக்ரி கலை மூலமா என்னுடைய மகாகுரு கல்வி குரு அப்துல் கலாம் ஐயா கிட்ட நான் சீடரா மாறுறேன். இன்னைக்கு நான் 35 லட்சம் மாணவர்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு மோட்டிவேட்டரா போயிட்டு இருக்கேன்னா இந்த பேச்சு கலை என்னுடைய ஹாபியா மாறுச்சு. சோ அதனால வர்ற ஜூன் மாசம் 19, 20, 21 காலையில 9:30 மணில இருந்து நைட் 8:30 மணி வரைக்கும் நடக்குது எக்மோர் மியூசியத்துல, சென்னையில. தவறாம கலந்துங்க. எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட 80க்கும் மேல விஷயங்களை அங்க வச்சிருக்காங்க, அந்த ஹாபி சம்பந்தப்பட்ட விஷயங்களை. அதுல நீங்க எது வேணா செலக்ட் பண்ணி தக்க வச்சுக்கலாம். நேரம் என்பது நமக்கு கிடைச்சிருக்கிற சொத்து. முக்கியமா மாணவ செல்வங்களுக்கு, இளைஞர்களுக்கு இந்த நேரம் என்னும் சொத்தை பொழுதுபோக்கி வீணாக்காம அந்த பொழுதுபோக்கு என்ற தன்மையை பிற்போக்காக்கிடாம முற்போக்கா மாத்தும். வாருங்கள், ஹாபி திருவிழாவில் சந்திப்போம். வணக்கம்.